ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் துவாஸ் செக் பாயிண்டில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ துவாஸ் செக் பாயிண்டில் சிங்கப்பூர் இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸிட் வாங்கிட்டு நம்ம மலேசியாவுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த பாலம் தான் வந்து சிங்கப்பூர் மலேசியா கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த பாலத்துக்கு ஒரு சைடு சிங்கப்பூர், இன்னொரு சைடு வந்து மலேசியா. இது துவாஸ் செக் பாயிண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பாலம் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே உட்லேண்ட் செக் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக சின்ன பாலம் தான் இருக்கும், ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணால் வந்துட்டு போகிற மாதிரி. இன்ஃபேக்ட் வந்துட்டு உட்லேண்ட் செக் பாயிண்டில் வந்து நீங்கள் கிராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மால்ஸு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் இம்மீடியட்டாக. பட் துவாஸ் செக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் லாங் இது பார்டர். இது இந்த பாலம் ப்ளஸ் பாலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போகணும். அதுக்கப்புறம் தான் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு மலேசியா வீசா வந்துட்டு ஆன் அரைவல்லேருந்து சீல் வாங்கிட்டு போக முடியும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஆன் அரைவல் கிடையாது மலேசியாவுக்கு. பட் கொரோனாக்கு அப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஆன் அரைவல் வீசா ஃப்ரீ வீசா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டிசம்பர் 2024 வரைக்கும் இருந்தது, இப்போ திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2026 வரைக்கும். ஸோ நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு மலேசியாவுக்கு போகணும் அப்படின்னா வீசா எதுவும் எடுக்க தேவையில்லை, ஆன் அரைவல் ஃபீயும் எதுவும் பே பண்ண தேவையில்லை, இது ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து லேண்ட் வழியாக வந்துட்டு நம்ம மலேசியா போகிறோம் பஸ்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி மலேசியாவுக்குள்ளே ஆல்ரெடி என்ட்ரி ஆகிட்டோம். ரெண்டு சைடும் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இன்னும் இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணல. நம்ம இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் இங்கே யாராவது இறங்கி ஏதாவது ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாஸ்போர்ட் சீல் வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க நம்ம வெளியில் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வரைக்கும் ரோடு ரெண்டு சைடுமே பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்துருப்பாங்க. நான் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் கிளியர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலேசியா இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம போயிட்டு நம்ம பாஸ்போர்ட்டில் சீல் வச்சுட்டு வெளியில் வந்து பஸ் ஏறிட்டோம். திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். இந்த பஸ்ஸு வந்துட்டு கோலாலம்பூர் போகுது சிங்கப்பூர்லேருந்து. அரௌண்ட் 5.5 hours. ஏதோ டிராஃபிக் இல்லை, சிக்னல் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. ஸோ நம்ம ட்ரிப்பு கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த வேலை அப்படியே ரோட் சைடு வியூஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பப்போ வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மலேசியா ரோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஹைவே எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் மலேசியாவில். ஸோ ஃபர்தராக நம்ம போக போக மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து பஸ்ஸில் புக் பண்ணிட்டு கேஎல் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இருந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி ரெட் பஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சிட்டி லைன், அப்புறம் bookings.com அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம அதுலேயும் போயிட்டு புக் பண்ணலாம். ஸோ நான் புக் பண்ணியிருந்த பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா சிட்டி லைனு பஸ். அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பஸ்ஸு. ரொம்ப மெயின்டெனன்ஸு, டைமு ஆன் டைம். ஆக்சுவலாக சொல்ல போனால் 10 minutes பிஃபோராகவே வந்துட்டாங்க. அப்புறம் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். ஒரு $30 $40-45 வரைக்கும் போகும் பீக் ஹவர்ஸை பொறுத்து. ஹாலிடேஸு, லாங் லீவ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் அதர்வைஸ் ஸ்டாண்டர்டாக பார்த்திங்க அப்படின்னா $30-40 வந்துட்டு ஒன் வே கிடைக்கும். ஸோ இதே வந்துட்டு வீக் டேஸில் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 25 to 35 அந்த மாதிரி ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். 5.5 hours ட்ராவல் டைமு சிங்கப்பூர் டு மலேசியா. எதுவும் டிராஃபிக்கு, எதுவும் ஹைவேல ஆக்சிடெண்ட் ஆகலை, ஏதாவது இதாகலை அப்படின்னா it takes about 5.5 hours.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு மெயினாக வந்துட்டு வெறும் க்ரீனரிஸாக தான் இருக்கும் கேரளா இது மலேசியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களோட மெயின் இது வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து மெயினாக அவங்க பண்ணுறது வந்து பாம் ட்ரீ. ஸோ பாம் ஆயில் இதெல்லாம் இருக்குல்ல, அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோடுக்கு சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த தென்னை மரம் மாதிரி இருக்கிறது எல்லாமே பாம் ட்ரீ. ஸோ இந்த பாம் ஆயில் சொல்லுவாங்க நம்ம ஊரில். பாம் ஆயில் வந்துட்டு இந்த இதுலேருந்து தான், இந்த மரத்துலேருந்து தான் அந்த இதை எடுத்து அதுலேருந்து ரெடி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மலேசியா ஒன் ஆஃப் த மேசிவ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் இது பாம் ஆயில். ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து பாம் ட்ரீஸ் தான் எல்லா பக்கமும் வச்சுருப்பாங்க. இது வந்து ஹைவேல சைடில் பாருங்கள், எங்கேயுமே ஒரு புழுதி பறக்காது, எதுவும் பறக்காது. ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபுல்லாக புல் வளர்த்துருப்பாங்க பாருங்கள். எங்கேயுமே மண் டர்ட்டியாக இருக்காது. ஈவன் அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், எங்கேயுமே மண் பறக்காதுன்னு வச்சுக்கிங்களேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை நான் போகிற வழியில் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஆளுங்களை வச்சு ஹைவேலேயே வந்துட்டு இந்த புல்லெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக ரொம்பவும் வளரக்கூடாது, புதராயிடும் இல்லை, அதனால் வந்துட்டு ஆளுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஹைவே இதில் இருந்து. ஸோ ஃபுல்லாக க்ரீனரிஸ் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃபேக்ட் கேஎல்குள்ளேயே போனீங்க, கோலாலம்பூர்க்குள்ளே போனாலும் எங்கே பார்த்தாலும் ட்ரீஸ் இருக்கும். சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான், எங்கே போனீங்கனாலும் ட்ரீஸ் நிறையா இருக்கும். ட்ரீஸ் வச்சு வளர்த்துருப்பாங்க, க்ரீனரியாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் ஹைவேல இருக்கிற மரத்துங்கள்லாம் வெட்டிட்டு ஹைவே பண்ணுறாங்க, பட் மரம் திரும்ப வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு இது கொண்டு வந்து மரம்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஏதாவது ரூல்ஸ் கொண்டுட்டு வரணும். ஹைவே அந்த டோல் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த இது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துடணும். அந்த மரம் வச்சு அந்த மரத்தோட இதை வந்துட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் ரோட்டுக்கு ஃபுல்லாக வந்துட்டு பில்லு எல்லாம் வளர்ந்துருக்கும். கொஞ்சம் கூட டஸ்ட்டு வராது. செகண்டு ஹைவேல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி யாருமே என்ட்ரு ஆக முடியாது, அந்தளவுக்கு க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ எல்லாம் ஸ்பீடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்பீட் போவாங்க. பஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா 100+ போயிட்டு இருந்துச்சு நான் செக் பண்ணும்போது. பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது இருந்தால் கண்டினியூ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறேன் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைவே பார்க்கிங் ஏரியாவுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகுது. ஸோ நடுவில் ஒரு ஸ்டாப் இருக்குது ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ they'll give about 10 to 15 minutes தருவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும், ப்ளஸ் டீ ஷாப்ஸு, ஸ்நாக்ஸு, இளநீ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து கேஎல் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா இந்தியனாக இருந்தால் நீங்கள் ஃபுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஸ்டாப்பிங்கில் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் சாப்பிட்ற அந்த மாதிரி ஃபுட்டு இல்லை. ஃப்ரூட்ஸு, கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இளநீ அந்த மாதிரி இருக்குது, அது வேணால் சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் டீ காஃபி கூட அந்தளவுக்கு எல்லாம் பவுடர் காஃபி அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சூட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சப்போஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டாப்பை நம்பி போகாதீங்க. நீங்கள் எதுக்கு ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். வீட்டில் சொன்னாங்க ஏதாவது ஒரு லைட்டாக செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இங்கேயே எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. நடுவில் ஸ்டாப்பிங் இருக்குது, அங்கே போய் ஏதாவது வாங்கிக்கலாம். ஏன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபுட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் நான் வந்துட்டு அப்படி சொன்னேன். பட் அந்த மாதிரி கிடையாது. அங்கே வந்து மலாய் இந்தியன் ஃபுட்டு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டை வந்து நீங்களே பேக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஸோ அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஒரு 15 minutes டைம் தருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ண வேண்டியது.
ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் டு கேஎல் பை ரோடு நம்ம போகிறது வந்து அரௌண்ட் 350 கிலோமீட்டர்ஸ் வரும். பட் 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்துட்டு ரோடு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் டயர்டும் தெரியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இமிக்ரேஷன், மலேசியா இமிக்ரேஷன் போகும்போது நீங்கள் மலேசியா அரைவல் கார்டு வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் டே 1 or 2 days முன்னாடியே நீங்கள் போட்டுட்டு வர்றது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு அந்த அரைவல் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஆன் அரைவல் விசா இருக்கிறதுனால சிங்கப்பூருக்குமே அதே தான். நீங்கள் சிங்கப்பூர் வரதுக்கு முன்னாடி ஒரு 3 days முன்னாடி வந்துட்டு இன்க்ளூடிங் த ட்ராவல் டே, ஓகேவா, 3 daysக்குள்ளே நீங்கள் அந்த எஸ்ஜி அரைவல் கார்டுங்கிறது ஃபில் பண்ணணும். முன்னாடிலாம் வந்துட்டு ஆன்லைனில் இது மேனுவலாக ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பார். அவர் வந்து பாஸ்போர்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீல் வச்சுட்டு அனுப்புவார். இப்போ சிங்கப்பூரில் அந்த ப்ராசஸ்லாம் கிடையாது. நீங்கள் எஸ்ஜி அரைவல் கார்டு அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை வந்து இமிக்ரேஷன் கவுண்டரில் வந்துட்டு ஸ்கேனிங் மிஷின் இருக்கும். இந்தியன் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை கேப்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணிவிடும். அதுக்கு இமெயிலில் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். என்ட்ரி ஆனது எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற டேட் வந்து அந்த மாதிரி வரும். ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வைக்கல. பட் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் ஆன்லைனில் மலேசியா அரைவல் கார்டு. நான் பார்க்கும்போது ஒரு இது என்ன அப்படின்னா வந்து மலேசியன் அரைவல் கார்டு வெப்சைட் வந்துட்டு ஃபேக் வெப்சைட்டும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ஜிஓவி அப்படிங்கிற அந்த டொமைன் நேமை வந்து யூஆர்எல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அந்த மலேசியா அரைவல் கார்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் போங்க. மலேசியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மினிமம் எத்தனை நாள் நம்ம பிளான் பண்ணணும் நம்மளோட ட்ரிப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3 days மோர் தென் என்ன கேட்டால். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வர அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் அந்த கேஎல்சிசி அந்த சிட்டி சென்டரில் இருக்குது, அந்த கேஎல்சிசிங்கிறது தான் அந்த பெட்ரோனஸ் டவர், ட்வின் டவர்ம்பாங்க, அந்த ஏரியா போயிட்டு நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்போ என்னோடய பிளானே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு 3:30 ரீச் ஆகிறேன் அப்படின்னா போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 5 o'clock அந்த மாதிரி கிளம்பி போயிட்டு சன்லைட் இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நைட்டு லைட் இருக்கப்போ ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சிட்டி சரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டிங் போகிற பிளான். ஜென்டிங்கில் போயிட்டு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கிளைமேட் நல்லாயிருக்கும், நம்ம ஊட்டி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வர்றது. 3rd day பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே தமிழ் நியூ இயருக்கு வந்து 10 கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ஹாஃப் அ டே வந்துட்டு சிட்டி டூர் பண்ணலாம். அங்கே வந்து பேலஸு அப்படி இப்படி ஒரு சில ஏரியாஸ், அப்புறம் லிட்டில் இண்டியா, மஸ்ஜித் இண்டியா அதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதை தந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூ அந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம அது மேண்டேட்ரி கிடையாது, வந்தோம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற இது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 ஐட்டம் தான், இந்த இது தான் மெயினாக சைட் சீயிங். மெயினாக வந்துட்டு பில்டிங்ஸு கேஎல்ல, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போது நம்ம கிட்டத்தட்ட மலேசியா கேஎல் கோலாலம்பூர் கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், ஹைவே விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வீடுங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபாரஸ்ட்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour பயங்கர டிராஃபிக் இதில் ஹைவேல. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் பாயிண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லேண்ட் இருக்கும். ஒவ்வொரு லேண்ட்லேயும் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். ஏன்னா அந்த ஹைவேலேருந்து எக்ஸிட் ஆகிற எல்லா வண்டியும் இது வண்டியாக தான் அந்த கோலாலம்பூருக்குள்ளே போகுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட வண்டி ஹைவேல வர்றதுனால அந்த எக்ஸிட் இது வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஹைவேல டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்லோவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிலே. எங்கள் ஓல்டு ட்ரிப்பில் 2:30 மணிக்கு அங்கே ரீச் ஆகிருக்கணும் கேஎல் சென்ட்ரல். பட்டு 3:30 ஆயிடுச்சு. இப்போவே சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, எல்லாம் செம்ம கடுப்பில் இருக்காங்க சாப்பிடாம பசியில்.
போய் இறங்கி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் அப்புறம் போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு இந்த எப்போவுமே இந்த டிராஃபிக் இருக்காதுங்க. நான் டிரைவர்கிட்ட செக் பண்ணேன், எப்போவுமே இந்த டிராஃபிக் இருக்குமா இல்லை இப்போ தான் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ரம்ஜான் மந்த்து அப்படிங்கிறதுனால வீக்கெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே நிறைய பேர் வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க ஓன் வெஹிக்கிள். அதனால நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நிறையா வரும். ஒன்லி இந்த மந்த்து மட்டும் இந்த மாதிரி இருக்கும் வீக்கெண்ட்ஸு. மற்ற நாள்லாம் நார்மலாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது, இந்த அளவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஓகே, ஒன்ஸ் இன் அவாயில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி ப்ரிப்பேர் வித் யுவர் ஓன் ஃபுட், அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். என் ஒய்ஃப் எவ்வளோ சொன்னாங்க, நான் செய்ய விடலை, அதுக்கு நான் நல்லா அனுபவித்தேன். ஸோ போய் சாப்பிட்டு அப்புறம் செக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அந்த இது டோல்லாம் ரொம்ப சீக்கிரமாக க்ராஸ் பண்ணி வந்துட்டான், பட் ட்ராஃபிக் சொல்கிறான்னு. ஆக்சுவலாக நான் வீடியோ ட்ராக் வந்துட்டு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு இல்லைன்னா லென்த் ஆஃப் வீடியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வீடியோவோட ஸ்பீடு வந்துட்டு டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு குயிக்காக நான் மூவ் ஆகிட்டு வந்த மாதிரி இருக்கும், அந்த இதை கிளியர் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஓகே, கேஎல்குள்ளே வந்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்டாப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பில் வந்துட்டு ஒரு சிலரை இறக்கி விட்டுட்டு அப்புறமா செகண்ட் ஸ்டாப்பில் தான் நான் போயிட்டு இறங்கினேன். கேஎல் சென்ட்ரல் தான் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு. நான் அங்கே ஏன் புக் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பஸ்ஸு நிற்கிற இடத்துல ஹோட்டல்ஸ் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு நியர்பை நிறையா இருக்குது. எம்டிஆர், தலப்பாக்கட்டி, சரவணபவன், அஞ்சப்பர், நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் கைலாஸ்புரம் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மெயினாக இது பண்ணிட்டு போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு, இறங்க போகிறோம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில். கரன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலேசியாவில் வந்து ரிங்கட்னு சொல்லுவாங்க. நான் அப்பப்போ டாலர்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா வந்துட்டு அது சிங்கப்பூர் கரன்சியாக இருக்கும். நான் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு நான் எல்லாமே சிங்கப்பூர் கரன்சியில் சொல்லிட்டேன். ஸோ டாலர்னு நான் எங்கே மென்ஷன் பண்ணுறேனோ அது வந்துட்டு சிங்கப்பூர் கரன்சி. ரிங்கட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து மலேசியன் கரன்சி. நம்ம வந்து சிங்கப்பூர்லேயே வந்துட்டு ரிங்கட்டை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு எந்த ஊர்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் சரி, பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போது கம்மியான ஒரு அமௌண்ட்டு, அதாவது வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு டாக்ஸி எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட லோக்கல் கண்ட்ரியில். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு உள்ளே போயிட்டு சிட்டி ஏரியான்னு இருக்கும். இப்போ இங்கே கேஎல் சென்ட்ரல் அந்த மாதிரி இருக்குல்ல, மால்லலாம் போயிட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. அவுட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி எக்ஸ்சேஞ்சு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அது வந்து ஆத்தரைஸ்டு மணி எக்ஸ்சேஞ்சு இதுதான். மால்லையும் சரி இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்த சிட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் வந்து ஹையாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிங்கப்பூரில் வந்து 100 சிங்கப்பூர் டாலருக்கு வந்து 335 சம் சேஞ்ச் வந்துச்சு. இதே வந்து நான் கேஎல்ல போயிட்டு அங்கே பெட்டனஸ் டவர் இருக்குது, ட்வின் டவர் இருக்குது, அங்கே போயிட்டு நான் கன்வெர்ட் அந்த இதில் வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ்லேயே 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அங்கே பண்ணப்போ 310 ஏதோ தான் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தெரியும், இருந்தாலும் சரி செக் பண்ணி பார்க்கலாம் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக. ஸோ சிங்கப்பூர்லேயே பெட்டர் ரேட்டு கொடுத்தாங்க அதை கம்பேர் பண்ணும்போது. பட் நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணது வந்து கேஎல் சென்ட்ரலில் அந்த நியூ ஏதோ மால் இருக்குது. அதாவது வந்து கேஎல் சென்ட்ரல்லே வந்துட்டு அந்த மால் இருக்கும். அதில் கன்வர்ஷன் பண்ணும்போது வந்து $100 390 கொடுத்தாங்க, 390 ரிங்கட்.
அப்போ பார்த்துங்க அந்த டிஃப்ரென்ஸு எவ்வளோ மேசிவான டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கு தான் நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அங்கே போய் லோக்கலில், இப்போ தாய்லாந்து போனாலும் வேறு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் லோக்கலில் போயிட்டு நீங்கள் கன்வர்ஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்லாந்து, வியட்நாம், ஃபிலிப்பீன்ஸு, மலேசியா, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் கரன்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தியன் கரன்சியை டைரெக்டாக கன்வர்ஷன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூரோப்பு இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அந்த மாதிரி, ஜப்பான் எனக்கு தெரியல, நான் போனதில்லை. பட் மற்ற கண்ட்ரிஸ் போனீங்க அப்படின்னா அவங்க இந்தியன் கரன்சி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து அந்த பேங்க்கில் வந்துட்டு யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னாலும் யூஎஸ்டி எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் தே டோன்ட் அக்செப்ட் இந்தியன் கரன்சி. அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு அட்ராக்ஷன்ஸ் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.